அந்த சமயத்தில் அதன் உடலில் இருந்து மெழுகு போன்ற பொருள் கம்பியில் ஒட்டி கொள்ளுமா. இதைத்தான் புனுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடன் சந்தன பவுடரை கலந்து விட்டா ஆளை அசத்தக்கூடிய வாசனை வீசும். இதுதான் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜவ்வாது பொருட்கள் பெரும்பாலும் செயற்கையானதுதான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் புனுகு பூனைகளை வளர்த்து ஜவ்வாது எடுக்கிறாங்க. ஆனா இதன் விலை மிகவும் அதிகம். அந்த காலத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, கதைக்கு வருவோம். இந்த புனுகு பூனையை பார்த்த மன்னன் அந்த பூனையை பிடிக்க முயற்சி செய்யறான். ஆனால் அது அவனிடமிருந்து தப்பி ஓடியது. இருந்த போதும் மன்னன் தன்னுடைய குதிரையில் விடாமல் விரட்டி கொண்டே சென்றான். அந்த பூனையோ அருணாச்சல மலையை அடைந்தது. இருந்தாலும் மன்னன் வஜ்ராங்கதன் தொடர்ந்து அந்த பூனையை விரட்டிக்கிட்டே போறான். அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்தது. மலையை முழுமையாக சுற்றி முடித்ததும் அந்த பூனை ஒரு இடத்துல கீழே விழுந்து இறந்துடுது. அந்த சமயத்தில் மன்னனை